நான் தோக்குறேன், ஜெயிக்கிறேன். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் சத்தியத்தின் பக்கம் நிக்கிறேங்கிற நிம்மதியில நிற்பேன். ஆனா நான் சத்தியம், என் தலைவன் எனக்கு படிப்பிச்ச ஒன்று இருக்கு. நாம தோற்கலாம், சாதாரணமானவர்கள். நாம சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் சாகாது. சத்தியம் தோற்றதாக உள்ள வரலாற்றில் செய்தி கிடையாது. உண்மையின் பக்கம் நின்றவன் வென்றுக்கான். இதான் உலக வரலாறு. நாங்க உறுதியா வெல்லுவோம். அதனால எல்லா பிரமுடி மக்களுக்கும் நான் கூட்டு கொடுத்திருக்கேன். தேர்தல் எண்ணிக்கை வாய்ப்பு கொடுத்திருக்கேன். ஒடுக்கப்பட்டு ஆழ்தளத்தில் அழிச்சிருக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்கு மேம்பாட்டுக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் என்னை சொந்த பிள்ளை மாதிரி நினைச்சு என்னை நிக்கிறாங்க பிரமொழியாளர்களா. பலர்கள் இங்க ஒரு குற்றச்சாட்டா வச்சு என்னை ஒரு என் மேல அள்ளி வீசி பாக்குது. நான் பாருங்க, எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் பிள்ளை, அன்பு கொண்ட பிள்ளையா நான் வளர்ந்து வருவேன். அதுதான் என்னுடைய எழுத்துதான் போராடணும், சிங்களர்களை எழுத்து சண்டை போட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கு. அதே சிங்களர்கள் நமக்கு அனுசரணை இல்ல. சிங்களர்கள் அண்ணா எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து தேசிய தொலைக்காட்சியில ஒரு சிங்கள தாய்க்கும் மகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து செய்தி படிக்காம வச்சிருந்தாரு. அது உங்களுக்கு அறியாததா? நம்ம அன்பு ஒன்று நிக்கலையா? பொது விமான தளத்துல சுண்டு போட எவ்வளவு நேரம் இருக்கு? கட்டுநாயக்க விமான தளத்தை தாக்க தெரிஞ்ச என் தலைவனுக்கு பொது விமான தளத்துல போட தெரியாதா? எங்ககிட்டயும் வாக்குறுதி இருந்துச்சு. எங்க செஞ்சோலையில கொண்டு போட்டு 61 குழந்தைகளை கொண்ட போது அதே ராத்திரில கொண்டு போட்டு அவன் பள்ளிக்கூடத்தை தகர்த்த தெரியாதா? அவன் மருத்துவமனை மேல குண்டு வீசி அழிக்க தெரியாதா? நாங்கள் அறத்தின் அழிக்கிற மரபர்கள், அறத்தின் வாழ்ந்த ஆட்சி செய்த மக்கள். எங்களை போய் நீங்க இனத்து வேஷம் பேசுறான், அது பேசுறாங்க. உலகத்துல ஒருத்தருக்கு எங்க விரல் எங்களை குற்றம் சொல்ல எவனுக்கு அறிவியல் கிடையாது. நான் என் இனம் முன்னோர்களை அடிமைப்படுத்தியவனதை ஆண்டான ஒருத்தன் சொல்றா பார்ப்போம் உலக வரலாற்றுல. நாங்க எல்லாரையும் வெறுக்குமே ஒழிய அவன் அடிமைப்படுத்தாதல. மாண்புமிக்க இனத்தின் குரலத்தை எங்களைத்தான் நம்மள அடிமைப்படுத்தி ஆண்ட, நான் ஒருத்தர் அடிமைப்படுத்தி ஆண்டான் தமிழன் வரலாற்ற ஒரு துணிக்கைன்னு சொன்னதா பார்ப்போம். எங்களை போல நியமிக்க ஒரு சமூகத்து பிள்ளைகளை ஆனா கடைசி வரைக்கும் எங்களை அனாதைகளை அடிச்சு திறத்தி மானங்கட்ட மக்களாக்கி அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் ஊர்காய்க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கட்டைக்கு கையெழுத்திடா. இந்த நாகரிகத்தை தமிழ் சமூகத்து கரையில மண்ண சோற போட்டு திங்கிச்சு. ஜெயலலிதாவுக்கு பிறந்தநாளுக்கு பச்சை பிள்ளைகளை கையில கவர பச்சை குத்தி கண்ணாடியில் இந்த வேட்டி காலில் விழுந்து ஜெயலலிதா காலில் விழுந்துங்களை வாங்குற நிலைக்கு நானங்கட்ட மக்களாக்கிட்டீங்களா. நாணத்துக்கு உயிர் விட்ட ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளை எவ்வளவு காயத்தோட நிக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்றேன், எங்களைய குத்தி குத்தி பாக்குறீங்க. வடிக்க முடியாத, ஆற்ற முடியாத புண்ணும் காயமா நாங்க நினைக்கிறோம். ஓராண்டு 2 இல்ல, பல நூற்றாண்டு கால காலம் வேதனை. அதை சொல்ல தெரிய முடியாம துடிக்கிற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்குது. அதனால வெறிகொண்டு நிற்கிறோம். நீங்க இந்த மாதிரி ஆளும் பேசுறான், ஏன் பேசுறான், அதை பத்தி நான் கவலைப்படுற ஆளும் கிடையாது, காதுல வாங்கி சொல்ற ஆளும் கிடையாது. சொன்னதுதான் எப்பவும் விமர்சனம் நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல, வெறும் சொற்கள் தான். தூக்கி வீசிட்டு போ. நம்மளை விரும்புறவன், விரும்பாதவன், ஆதரிக்காதவன் எல்லாருக்கும் சேர்த்தான் நம்ம போராட்டம். ஏன் சொல்றான், உன்னையே விமர்சிக்கிறவனுக்கு உன்னைய விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடுவேன். என்னை நம்பி நிக்கிற மக்களுக்கு உண்மையா இருக்க போராட வந்தவன் தான், போராடி கொண்டு இருக்கிறவன். அதனால இதை பத்தி கவலையே பட மாட்டேன்.